வணக்கம் ரியல் லைக் அண்ட் ட்ராவலர்ஸ். நாங்கள் இன்றைக்கு இப்படியே கண்டினியூ பண்ணுவோம் இந்த எபிசோட்டை. பழைய எபிசோட்டை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சூப்பர் ட்ரீ 11 சூப்பர் ட்ரீ இதுக்கு நடுவில் இருக்குது. இந்த சூப்பர் ட்ரீயை நாங்கள் இன்னொரு எபிசோடில் தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். இந்த சூப்பர் ட்ரீக்கு மேலே மாறி நாங்கள் அந்த பிரிட்ஜுக்கு மேலே மாறி போய் வரலாம். அதுக்கு டிக்கெட் எடுத்து போகணும். அதையும் நாங்கள் இன்னொரு எபிசோடில் ஒரு ஃபுல்லாக பார்ப்போம். இந்த சூப்பர் ரியலுக்கு நடுவில் சிங்கப்பூருண்ட 60வது பிறந்த நாளை குறிக்கிற வகையில் ஒரு செட்டப் ஒன்று அமைச்சிருக்காங்க. த லயன் சிட்டி. சிங்கத்துக்கு பின்னால் ஒரு ராஜா நிற்கிறார். சின்னன்களோட ஃபேமிலிகளோட இங்கே வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உண்மையாகவே என்ஜாய் பண்ணி போட்டு போவீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இங்கால இன்னொரு செட்டப் ஒன்று செய்திருக்காங்க. நிறைய அந்த ஒவ்வொரு ஊரில் இருந்து ஒவ்வொரு ஊருக்கு தாவர கொக்கு நாரைன்னு நினைக்கிறேன். நாராயா கொக்கான்னு தெரியல, பார்க்க கொக்கு மாதிரி இருக்குது. தாமரை தடாகம் முன்னுக்கு வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே அந்த கொக்குகள் நிறைய நிற்குது. என்ன சிம்பிளை குறிக்குதான்னு தெரியல. உங்களா இருக்கும் இது என்னத்தை குறிக்குதான்னு சொல்லி சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். மேலே இங்கே நீங்கள் சின்னன்களோட ஃபேமிலிஸ் இங்கே வந்தீங்கன்னு சொல்லித்தோன்னா குழந்தைகள் இதை என்ஜாய் பண்ணி போட்டு போகும். இந்த சிங்கப்பூரில் பார்த்திங்கன்னா நிலப்பரப்பளவு சின்னன். ஆனால் அந்த சின்ன நிலப்பரப்பிலேயே ஆக்களை என்கேஜிங்காக வைக்கிறதுக்காண்டி, ஆக்களுக்கு நல்ல பொழுதுபோக்காக இருக்கிறதுக்காக வேண்டியே ஒவ்வொரு ஃபெஸ்டிவலோ ஒவ்வொரு விசேஷமான நாட்களில் இப்படியான ஃபங்க்ஷன்களை நடத்துகிறது வளமையாக இருக்குது. இந்த ராட்டினம் நீங்கள் கூடுதலாக எல்லா சர்க்கஸுகள் அல்லது திருவிழாக்களில் போனீங்கண்டா பார்த்துருப்பீங்க. சின்னன்கள் எல்லாமே என்ஜாய் பண்ணிகிட்ருக்கு. இந்த சூப்பர் ட்ரீ ஒப்சர்வேட்டர் தான் நாங்கள் மேலே ஏறி எஸ்கலேட்டர் ஒன்று இருக்குது கீழே. அந்த எஸ்கலேட்டரால் அப்படியே மேலே ஏறி அந்த மேலே இருக்கிற ஃப்ளோரில் இருந்து நாங்கள் சிங்கப்பூரையை ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த சூப்பர் ட்ரீ ஒப்சர்வேட்டரில் ஏறி நாங்கள் இந்த சூப்பர் ட்ரீ ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். சிங்கப்பூர் ரெண்டாலே மெயினாக சாப்பாடு ஃபேமஸ். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த இவெண்ட்டிலே நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் சுற்றி இருக்குது. நீங்கள் யாராவது சாப்பாட்டு பிரியர்ன்னு சொல்லி சொன்னால் இந்த ரெஸ்டாரண்ட்டையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு போகலாம். இங்கால ஒரு செக்ஷன் அமைச்சிருக்காங்க. இந்த செக்ஷனே ஃபுல்லாக கிட்ஸுகளுக்குரிய செக்ஷன். அவங்களுக்குரிய ராட்டினங்கள், ரயில் தண்டவாளங்களில் ரயில், சின்ன ரயில், சின்னங்கள் வடிவாக என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரி செட்டப்பில் இருக்காங்க. நாங்கள் எல்லாம் இல்லாது உங்களுக்கு கிட் இருக்கமென்று சொல்லி சொன்னால் கிட்ட சாட்டி நீங்கள் வேணுமெண்டா ஏறி இருந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம்.
இங்கே பார்த்தீங்கன்னா சைட்டில் நிறைய கேம் ஷாப்ஸுகள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சொல்லிச்சோன்னா வீலை சுற்றினா வீல் எங்கே வந்து நிற்க வந்து அதுக்குரிய பொம்மை வந்து எங்களுக்கு கிஃப்டாக கிடைக்கும். உங்களுக்கு லக்கி இருந்தால் பெரிய பொம்மை கிடைக்கும், இல்லாட்டி சின்ன பொம்மை தான் கிடைக்கும். விதமான ராட்டினங்களை கொண்டு வந்து வச்சுருக்காங்க. என்ன வித்தியாசமாக இருக்குது, ஒரு ரோபோ மாதிரி இருக்குது. இந்த ரோபோவில் இருந்து நீங்கள் இந்த ரோபோவை இயக்கி இந்த வட்டத்துக்குள்ளே நீங்கள் அப்படியே ஓடி பிடித்து விளையாடலாமா, அல்லது ரோகான் சுக்கியமான்னு தெரியல. ஒருத்தரும் விளையாடினா தெரியும் என்னென்று பார்க்கலாம். இங்கால ஒரு நல்ல கேம் ஒன்று போகுது. அதாவது ஒரு கண்ணாடி கோலை மாதிரி இருக்குது, உருளை மாதிரி. அந்த கண்ணாடி உருளைக்கு நடுவில் வந்து சின்னங்கள் ஏறி நின்று அப்படியே சுற்றி தண்ணிக்குள்ளே விளையாடிட்டுருக்கு. கேம் இன்னொரு டைப்பான கேம் தான். ஒரு கேமுக்கு வந்து $7 பே பண்ணணும். பே பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த போலை வந்து ஏதாவது ஒரு போலை அந்த கப்புக்குள்ளே விழுத்திங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த பொம்மையை எடுத்துகிட்டு போகலாம். லக்கி இருந்தால் நீங்களும் விளையாடி பாருங்க. எல்லா பக்கமும் விதமான ராட்டினம் இருக்குது. இதில் இன்னொரு டைப்பான ராட்டினம் நான் பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. நானும் ஒரு சின்ன பிள்ளைய கூட்டிகிட்டு வந்திருந்தேன், நானும் ஏறி சுற்றி இருக்கலாம். இங்கால அதை விட நல்லா இருக்குது. சின்ன போட் மாதிரி செய்திருக்கு. போட்டில் அப்படியே வந்து ஸ்டேரிங்கும் இருக்குவா, பிடிச்சி விளையாடி கொண்டு சுற்றிட்டு இருக்கலாம். ஸ்டேரிங்கை சுத்த திரும்பும் போலோட அந்த பக்கத்துக்கு மோட்டர் எதுவும் இருக்கு போல். இது பாஸ்கெட் பால் கேம். நீங்கள் ஆல்ரெடி இந்த கேம் நிறைய இடத்துல விளையாடி இருப்பீர்கள். பால் போட்டிங்கன்னு சொல்லிச்சுன்னா 3 பால் தருவினவன் நினைக்கிறேன். 3 பாலில் ஏதாவது ஒரு பாலை போட்டிங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு கிஃப்ட் ஒன்று கிடைக்கும். எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா கிஃப்ட் வந்து பொம்மை தான். லைட் ஷோ இங்கே ஸ்டார்ட் ஆகிட்டு சூப்பர் லைட் ஷோ வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இந்த லைட் ஷோ வந்து நாங்கள் இன்னொரு எபிசோடில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். சேம் எபிசோடில் சூப்பர் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்க அந்த எபிசோட்லேயே ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். லைட் ஷோ, மேலே போய் பார்க்குற ஒப்சர்வரி டெஸ்கில் போய் பார்க்குறது எல்லாத்தையும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். இந்த கலர்ஃபுல் லைட்டுகளோட பார்க்க அப்படியே சூப்பராக இருக்கப்பா இங்கேருந்து பார்க்க. இந்த சூப்பர் ட்ரீம் வந்து ஒரு ஃபேமஸான லொக்கேஷன். சிங்கப்பூருக்கு டூரிஸ்டாக வாராக்கள் கட்டாயம் வந்து பார்த்துட்டு போகிற ஒரு இடம் வந்து இந்த கார்டன் பை த வே சூப்பர் ட்ரீம். இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு 3 வட்டத்துக்குள்ள
வட்டமான வடிவ ஷேப்பில் இருக்கிற ஒரு டிசைனுக்குள்ளே வந்து 4 மணி கட்டி தொங்க விட்டுருக்கு. இந்த ஒவ்வொரு இதயத்திலையும் ஒவ்வொரு வாசகம் வந்து எழுதியிருக்கு. ஆக்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தங்களோட கொயின் காசை வந்து அந்த இதயத்தை நோக்கி எறியணும். அந்த இதயத்தில் எந்த இதயத்தில் படுதோ அது காசு வந்து எறிகிற அந்த கொயின் வந்து அந்த இதயத்தில் பட்டுச்சேன்னு சொல்லிட்டோன்னா அதில் எழுதியிருக்கிற வாசகம் வந்து பலிக்கும் அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை மாதிரி இருக்கும் போல். அதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 12 வாசகம் எழுதியிருக்கு. இதுவும் ரிலேட்டட் ஆகுது அந்த சைனீஸில் வந்து 12 சாஸ்திரங்கள், அதாவது 12 ராசிகள் இருக்கிற மாதிரி அந்த ராசிகளுக்கு ஒவ்வொரு வாசகம் போல் இதுலேயும் 12 மணி கட்டியிருக்கு. இந்த மணியில் வாசகம் கட்டியிருக்கு. அந்த வாசகத்தை குறி வச்சு இந்த சன்னம் எல்லாம் கொயினால் எரிஞ்சிட்ருக்கு. அதில் எழுதியிருக்க வாசகத்தை தான் வாசிக்க முடியலை. யாருக்காவது சைனீஸ் லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஆக்களை எல்லா சனத்தையும் பார்த்திங்கன்னு சொல்லிச்சேன்னா ஈகராக கொயின் எடுத்து எரிஞ்சிட்டே இருக்குது குறி வச்சு. தாத்தா எறிய போகிறாரு, எறிகிறாரோண்டு பார்ப்போம். ஓ, மிஸ் ஆகிட்டு. ஓ, 2 3 4 தாத்தாவுக்கு படவே இல்லை, அவர் விட்டுட்டு போயிட்டார். இங்கால பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா கலர் மெலோடிஸ்ன்ற ஒரு தீமில் வந்து எழுதியிருக்காங்க. ஒரு வீணைன்ற வடிவத்தில் வீணையா அந்த பழைய நாளையில் இருக்கும் ரேடியோ அந்த சுற்றி பாட்டு பாடும், அது என்ன பேருன்னு சொல்லுவாங்கன்னு தெரியல. அந்த இதுன்ற வடிவில் கீழே வந்து பாம்புன்ற வால் வந்து அப்படியே ஜாயிண்ட் ஆகுது அந்த டிவைஸோட. பார்க்குறதுக்கே சும்மா ரம்மியமாக இருக்குது. இவ்வளவு இமேஜினரி உள்ள ஆக்கணுன்னு சொல்லிச்சேன்னா இவ்வளவுக்கு ஒரு புது க்ரியேட்டிவான ஒரு டிசைனில் வந்து இதுகளை எல்லாம் க்ரியேட் பண்ணி காட்சிப்படுத்தியிருக்காங்க.